ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம குரு சரவணன், சபரி ரெண்டு பேரும் சேர்த்து டைரக்ஷன் பண்ணிருக்க கார்டியன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த படத்துல ஹன்ஷிகா லீட் ரோல் எடுத்து பண்ணிருக்காங்க. நம்ம ஹன்ஷிகா பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமே இல்லாத பொண்ணா வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு கட்டத்துல அவங்க வேலை தேடி சென்னைக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குது. அதே மாதிரி அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. என்னடா இது, நம்ம வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமா போதேன்ட்டு சந்தேகப்பட்ட அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே காரணம் ஒரு அமானுஷ விஷயம் தான்ட்டு. அந்த அமானுஷ சக்தி இவங்களே ஃபாலோ பண்ணி வருது. அதுக்கு இவங்க மூலியமா சில பேரை பழிவாங்க வேண்டியது இருக்கு. அதுக்காக இவங்க உடம்ப வாடகை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த கதையை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மூணி காஞ்சனா சீரீஸ்ல லாரன்ஸ் என்ன பண்ணாரோ அதே தான் இந்த படத்துல ஹன்ஷிகா பண்ணிருக்காங்கன்ட்டு. ஹன்ஷிகாவோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணாவே வராங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்க ஆக்ரோஷமான விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க. ஆனா அதுல எல்லாம் சுத்தமா அவங்களோட ஆக்டிங் நல்லாவே இல்லை. அதே மாதிரி மொட்டை ராஜேந்திரனும் மத்தவங்க எல்லாருமே பண்ற காமெடியும் ஒரு சில இடத்துல லைட்டா ஒர்க் அவுட் ஆகுது. பல இடத்துல வந்து கிரிஞ்சா தான் இருக்கு. ஸ்டோரி பிளாட் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி காஞ்சனா படத்தை தான் அப்படியே அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு சில பட்டி டிங்கரிங் மட்டும் பார்த்து பெருசா எதுவுமே அவங்க பண்ணல. ஸ்கிரீன் பிளே வைஸும் சுத்தமா எதுவுமே சுவாரஸ்யமா எழுதி எடுக்கவே இல்லை. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பெருசா சிஜி எதுவுமே பக்காவா பண்ண மாதிரி இல்லை. எல்லாத்துலயுமே வந்து நெகட்டிவா தான் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.